ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி தைப்பூச கோலம் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து புள்ளி பார்த்திங்கன்னா 4 புள்ளி 3 வரிசை 2 வரைங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான மயில் கோலம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 4 புள்ளிக்கு மேலே ஒரு கோடும் அடுத்து 4 புள்ளிக்கும் கீழே ஒரு கோடும் போடுறோம். ஓகேங்களா? போட்டு அதுக்கு கொஞ்சம் டார்க் வர்ற மாதிரி நம்ம இது பண்ணி வர்றோம். நீங்கள் கோலம் போடும்போது கோலப்பொடியில் வந்து பட்டையாக வரும். நான் பென்சில்னால அந்த டார்க் பண்ணி வர்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் கோடுமை வரும், கிராஸில் வரும். இது எதுக்காக பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனுக்காக தான். ஸோ கிராஸாக கோடு வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல் வரைய போகிறோம். பாருங்கள், வேல் வரைகிறோம். வேலுக்கு வந்து நம்ம வந்து சந்தன குங்குமம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து எல்லோ கலரும் ரெட் கலரும் கொடுக்குறோம். அடுத்து அந்த வேலுக்கு வந்து டிசைன் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மயில் வரைகிறோம். இப்போ வந்து மயில் வரைகிறோம். இப்போ ஃபுல்லாகவே மயில் வரைஞ்சி முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ, அதாவது தாமரை இதழ் இருக்குங்க இல்லையா, தாமரைப்பூ வந்து போடுறோம். போட்டு இந்த கோலம் வந்து ஃபினிஷிங் ஆக போகுது. பாருங்கள், தாமரைப்பூ போட்டாச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து டிசைன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து கோலம் வந்து
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.